பொங்கலுக்கு வாங்கி தந்த புடவை எங்க? மாமா போன மாசம் டைலர் கிட்ட கொடுத்துருக்கேன். போன மாசம் கொடுத்த பிளவுஸ் தைச்சி தரலையா? அவங்க நிறைய பிளவுஸ் தைக்கணும்னு தைச்சி தரலையே. அதுக்காக நானும் என்ன செய்யட்டும் சொல்லு. அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 அனார்கலி ட்ரெஸ் மட்டும் வாங்கி தருங்க. வெடுக்குன்னு கேட்டா என்ன செய்ய முடியும்? மாசக்கடைசியில தானே சம்பளம் முடிஞ்சிச்சு. ஏயா நான் கூட பாட்டு போட்டு ரொமான்ஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி புடவை வாங்கலான்னு நினச்சா நீ சம்பள கடைசி நான் சொல்கிறேன் மாவனி, இதாயா உனக்கு கடைசி. ஐயோ விடு விடு, நான் பர்சனல் லோன் கூட போட்டு கூட நான் உனக்கு புடவை வாங்கி கொடுத்துறேன். விட்டுருனே விட்டுரு. அப்படி வய வலிக்கு ஏதாச்சே கண்ணத்தோட ஒன்று அல்றதா வேலை. அப்படி குடங்குடமா வந்துருமே தண்ணி. நிறுத்தியா ஃபஸ்ட்டு. நானு பொங்கல் கழிஞ்சு எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கிறேன். எதுக்கே இப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற? இல்ல, எங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஏதாவது கஷ்டமா இருந்தா என்னை தேடி வாப்பா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லினுக்கிறாங்க. அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். எனக்கு கூட தான் சொல்லுங்கிறாங்க, கஷ்டமாக இருந்தால் வீட்டுக்காரனை போட்டு தள்ளுன்னு. நான் போட்டு தள்ளுறேன்னா? நீ என்னை போட்டு தள்ள மாட்ட, எனக்கு தெரியும். ஏன் போட்டு தள்ள மாட்டேன்? ஏன்னா என்ன மாதிரி அடிமை வேற யாரும் உனக்கு கிடைக்க மாட்டாங்க, அதனாலதான் போட்டு தள்ள மாட்டேன். உனக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு. கொஞ்சம் பொங்கல்லாம் கழிட்டோம், பொங்க வச்சிருவோம். ஹாய் ஃப்ரெண்ட், பொங்கல் செலிப்ரேஷன்லாம் பொம்மரமாக போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் கலர் பொடி வாங்கணும், அதுக்கப்புறம் கரும்பு வாங்கணும். ஏகப்பட்ட பர்ச்சேஸ் இருக்குது இல்லையா, 4 நாள் பண்டிகை இல்லையா, அதனால தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட், இது 2ஆம் தேதி ஒரு பையனுக்கு பர்த்டே. அவன் தக்ஷவர்தன். அவனுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிருங்க. ஓகே, பாய்.